முருகேசனுக்கு வயது 30. திருமணம் முடிந்து 6 மாதம்தான் ஆகிறது. சரியான கஞ்ச பிசுனாரி. அவன் மனைவிக்கென்று இந்த 6 மாதத்தில் எதுவும் வாங்கி கொடுத்ததில்லை. மனைவி கண்மணியும் இந்த 6 மாதத்திலேயே அவனை நன்கு புரிந்து கொண்டாள். ஏண்டா திருமணம் செய்தோம் என்று எண்ணும் அளவுக்கு கொடுமைப்படுத்தி விட்டான். ஏதாவது வாங்கி தர சொல்லி அவள் கேட்டால் உடனேயே அதெல்லாம் உங்கள் வீட்டில் கேளு என்பான். அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு மனம் நொந்து போய்விட்டாள் கண்மணி. அவளுக்கென வரதட்சணையாக 25 பவுன் நகையும் ஒரு நிலமும் கொடுத்தார்கள் கண்மணியின் பெற்றோர். ஆனால் அந்த நகையை கூட கண்மணியிடம் கொடுக்காமல் லாக்கரில் வைத்து பூட்டி வைத்து கொண்டான் முருகேசன். கேட்டால், இது எனக்கு கொடுத்த வரதட்சணை, உனக்கு ஏன் கொடுக்கணும் என்பான். எதற்காக இது போன்று செய்கிறீர்கள் என்று கேட்டால், என்னோட தேவைக்காக என்று சொல்வான். அதை கேட்கும்போதுதான் கண்மணிக்கு கோபம் வரும். எப்போதாவது கண்மணி அவளுடைய அம்மாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால், பணம் கொடுங்கள், அம்மா வீட்டிற்கு போறேன் என்று கேட்பாள். அதற்கும் சரியாக 200 ரூபாய் மட்டும்தான் கொடுப்பான். அதில் 100 ரூபாய்க்கு தீனி வாங்கி கொண்டு 100 ரூபாயை பேருந்து செலவிற்கு வைத்து கொள்வாள். அந்த 200 ரூபாய்க்கு கூட கணக்கு கேட்பான் முருகேசன். நம்ம இருக்கிற நிலமையில உங்கள் வீட்டுக்கு இப்போ தீனி ரொம்ப முக்கியமா என்று முகத்தில் அடித்தது போல கேட்பான். அது மட்டுமில்லை, திருமணமானதிலிருந்து இதுவரை ஒரு முறை கூட கண்மணியிடம் சிரித்து பேசியதில்லை. ஒரு முறை கூட கண்மணியுடன் தாம்பத்தியத்திலும் ஈடுபட்டதில்லை முருகேசன். இது கண்மணிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் கொஞ்ச நாளில் சரியாகிவிடுமென எண்ணி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதனை பற்றி விசாரிக்கலாம் என்று பார்த்தாலும் முருகேசனுக்கு அம்மா அப்பா என யாரும் இல்லை. சிறு வயதிலிருந்தே தன் பாட்டி வீட்டில்தான் வளர்ந்தான். அவன் பாட்டியிடம் கண்மணி விசாரித்து பார்த்ததில் முருகேசன் தன்னுடைய பாட்டியின் வற்புறுத்தலால் வேறு வழியின்றி திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்தது. இதை கேட்ட கண்மணிக்கு ஒரே யோசனை. இப்போ இருக்க காலத்தில் பசங்கள்லாம் 23, 25 வயசு கூட தாண்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு இருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் 30 வயசு ஆகியும் திருமணம் பண்ண அடம் பிடிச்சிருக்காரு. அப்போ யாரையோ காதலிச்சு ஏமாந்திருக்காரு போல என்று கண்மணி தானாகவே கற்பனை செய்து கொண்டாள். இதை பற்றி முருகேசனிடம் பேசினால் கோபம்தான் வரும் என்று தெரிந்து கொண்டு அவனிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. யோசித்து கொண்டே வழக்கம் போல இரவு உணவு தயாரிக்க தொடங்கிவிட்டாள். இரவு வேலை முடிந்து 9 மணிக்கு வீட்டிற்கு வந்தான் முருகேசன். அவன் வந்த உடனேயே டைனிங் டேபிளில் சாப்பாட்டை எடுத்து வைத்தாள் கண்மணி. சாப்பிட உட்கார்ந்த முருகேசனுக்கு சாப்பாட்டை பார்த்தவுடன் கோபம் வந்தது. எதுக்கடி இடியாப்பம் செஞ்ச என்று அவளை பேசக்கூட விடாமல் அவள் தலையை சுவற்றோடு சுவராக மோதி அவள் முடியை தன் கையில் சுற்றி கொண்டு டைனிங் டேபிளில் மோதினான். வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டே பேச வாயை திறந்தாள். மீண்டும் அவளை பேசக்கூட விடாமல் வாயிலேயே குத்தினான். உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எங்கேயாவது போய் சாவு என்று கூறி தட்டில் இருந்த சாப்பாட்டை அவள் மீது தூக்கி எறிந்தான். நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக கிளம்பினான். முருகேசன் அடித்த அடியில் நிலை குலைந்து போய் மயக்க நிலையில் கிடந்தாள் கண்மணி. 1 மணி நேரம் கழித்துதான் சுய நினைவிற்கு வந்தாள். மெல்லமாக எழுந்து சோஃபாவில் அமர்ந்தாள். தலைமுடியை கைகளாலேயே ஒதுக்கி கொண்டை போட்டு கொண்டாள். அவன் வாயில் குத்தியதில் இரத்தம் வழிந்து இருந்தது. அதையும் தன் புடவையால் துடைத்து கொண்டாள். பாத்ரூமிற்கு சென்று முகத்தை கழுவி கொண்டு வந்தாள். காயம் இருந்ததால் முகத்தில் இருந்த ஈரத்தை துண்டினால் மெல்லமாக ஒத்தி ஒத்தி எடுத்தாள். அருகில் இருந்த அவளுடைய செல்போனை எடுத்து வால்பேப்பரில் வைத்திருந்த அவள் அம்மா அப்பாவின் புகைப்படத்தை பார்த்தாள். அம்மா என்று அலறிக்கொண்டு அழுதாள். அம்மா, என்னால் வலி தாங்க முடியலம்மா, வாம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, எனக்கு பயமாக இருக்குமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என்று மூச்சுக்கு 300 முறை அம்மாவை நினைத்து அழுதாள். அம்மாவிற்கு ஃபோன் செய்து சொல்லலாம் என்றால் அம்மா வருத்தப்படுவார்கள். இங்கு நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று அங்கு என் அம்மா நிம்மதியாக இருப்பார்கள். அதை நாம் கெடுக்க வேண்டாம் என்று எண்ணினாள். அப்பாவுக்கு ஃபோன் செய்து நலம் விசாரிப்பது போல் விசாரித்துவிட்டு ஃபோனை வைத்துவிட்டு பீறிட்டு அழுதாள். நாம் என்ன செய்தோம்? சாப்பாடு பிடிக்கலனா சொல்லி இருக்கலாமே, அதற்கு ஏன் நடிக்க வேண்டும்? திருமணமாகி 1 வருடம் கூட ஆகவில்லை, அதற்குள்ளே இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா என்று நினைத்து கொண்டே முருகேசன் தூக்கி எறிந்த சாப்பாட்டினை சுத்தம் செய்தாள். அவள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போதே முருகேசன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவனை கண்டும் காணாதது போல் இருந்தாள். வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சமையலறையிலேயே கொசுக்கடியில் படுத்து கொண்டாள் கண்மணி. ரூமில் வந்து படு என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை அவன். இதற்கு ஒரு தீர்வு கட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே உடல் சோர்வில் அசந்து தூங்கிவிட்டாள் கண்மணி.
காலையில் எழுந்தவுடன் கடுப்பில் பாத்திரங்களை உருட்டி கொண்டே சமைத்தாள். தூங்கிக் கொண்டிருந்த முருகேசனுக்கு கோபம் வந்தது. ஏய் நாயே, நிம்மதியாக தூங்க விடு, ராத்திரி பகல்னு என்னை நிம்மதி இல்லாமல் சாவடிக்காத என்று வெடுக்கென கூறினான் முருகேசன். செருப்பால் அடித்தது போல் இருந்தது கண்மணிக்கு. இவன் நடவடிக்கை நாளுக்கு நாள் சரியில்லை என்று அன்றுதான் புரிந்து கொண்டாள் கண்மணி. முருகேசனை கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டம் விடத் தொடங்கினாள். ஆனால் அவன் சந்தேகிக்கும்படி நடந்து கொள்வதாக தெரியவில்லை. இதெல்லாம் சரி வராது, இவர் வேலைக்கு தான் போகிறாரா என்று பார்ப்போம் என எண்ணி ஒரு நாள் முருகேசன் வேலைக்கு கிளம்பும்போது கண்மணியும் கிளம்பினாள். காலையிலேயே மினுக்கிட்டு எங்கே போகிற என்று கேட்டான் முருகேசன். இல்லை, உங்கள் பாட்டியை தான் பார்க்க போகிறேன், ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதான் நல்லா இருக்காங்களான்னு பார்க்க போகிறேன் என்றாள் அவள். பாட்டி என்றால் கொள்ளை பெரிய முருகேசனுக்கு. உடனேயே கண்மணி கையில் 1000 ரூபாய் பணம் கொடுத்து பாட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு போ என்றான். அப்பாடா, நம்ம செலவுக்கு ஆகும் என்று அதை வாங்கி கொண்டாள் கண்மணி. முருகேசனுக்கு தெரியாமல் அவ்வப்போது உண்டியலில் பணம் சேகரித்து வைப்பாள். அதையும் எடுத்துக்கொண்டு முருகேசன் கிளம்பியவுடன் ஆட்டோவை வரவழைத்து கொண்டு முருகேசனை பின்தொடர்ந்தாள். முருகேசன் தான் வேலை பார்க்கும் ஆஃபீஸுக்கு தான் நேராக சென்றான். அதை பார்த்த கண்மணி, தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு விட்டோம் என்று எண்ணி ஆட்டோவிற்கு பணம் கொடுத்துவிட்டு அங்கேயே சிறிது நேரம் நின்றாள். பிறகு யோசித்த அவள், சரி, பாட்டியை பார்த்துவிட்டு மீண்டும் இங்கு வருவோம் என்று நினைத்து கொண்டு முருகேசனின் பாட்டி வீட்டிற்கு நடந்தே சென்று விட்டாள். முருகேசன் கொடுத்த 1000 ரூபாவில் 500 ரூபாய் கண்மணி எடுத்துக்கொண்டு மீதமிருந்த பணத்தில் 100 ரூபாய்க்கு தீனியும் 400 ரூபாயை பாட்டியின் கையிலும் செலவுக்கு வைத்து கொள்ளுங்கள் என கொடுத்து விட்டாள். பாட்டியிடம் பேசியதிலேயே 1 மணி நேரம் கழிந்தது. நான் கிளம்புறேன் பாட்டி, மணி ஆகிருச்சு என்று கூறிவிட்டு பொடிநடையாக முருகேசனின் ஆஃபீஸுக்கு நடந்தாள். இவள் ஆஃபீஸை அடைந்த வேளையில் அனைவரும் வேலை முடிந்து வெளியே வந்தனர். கண்மணிக்கு ஒரே அதிர்ச்சி. வேலை எப்போதும் இரவு 8:30 மணிக்கு தான் முடியும் என்று கண்மணியிடம் கூறி வைத்திருந்தான் முருகேசன். அதை நினைத்து பார்த்தாள் கண்மணி. இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று அறிந்த அவள் ஒரு ஆட்டோவை பிடித்து அதில் ஏறிக்கொண்டாள். முருகேசன் வெளியே வரும் வரை காத்திருந்தாள். சிறிது நேரத்தில் முருகேசன் வெளியே வந்தான். அவனை அப்படியே பின்தொடர ஆரம்பித்தாள் கண்மணி. வண்டி நேராக ஒரு பார்க்கில் நின்றது. இதை பார்த்த கண்மணி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பிறகு மெல்லமாக அவன் செல்லும் இடத்தை நோக்கி நடந்தாள். சற்றும் யோசிக்காமல் ஒரு பெண்ணின் பக்கத்தில் அமர்ந்தான் முருகேசன். அந்த பெண்ணும் திருமணமானவள்தான். ஏதோ இருவரும் சிரித்து பேசி கொண்டிருந்தனர். இதை பார்த்த கண்மணிக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. சற்று தெளிவாக யோசித்து இருவரையும் சேர்த்து தன்னுடைய செல்போனில் போட்டோ எடுத்துக்கொண்டாள். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். ஒருவேளை இவர்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம். எதற்கும் ஒரு முறை அவர்கள் அருகில் சென்று என்ன பேசுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று நினைத்த கண்மணி அவர்கள் இருவரும் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு பின்னே இருக்கும் பெரிய ஆலமரத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்கத் தொடங்கினாள். நான் என்ன அம்மோ பண்ணுறது, உங்கள் வீட்டில் நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்லலை, உங்கள் அப்பாவுக்கு பயந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ என்னை தேடி வருவேன்னு தான் உனக்காக வெயிட் பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே எங்கள் பாட்டி செத்து போயிடுவேன்னு என்னை மிரட்டி அந்த சனிய தலையில் என்னை கட்டி வச்சிருச்சு. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே அவள் வரதட்சணையாக கொண்டு வந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போயிடலாம் என்றான் முருகேசன். இதையெல்லாம் கேட்ட கண்மணி அதிர்ச்சியில் ஆடி போய் நின்றாள். அதற்கு மேல் அங்கு நிற்க தோணவில்லை அவளுக்கு. உடனேயே ஆட்டோவை பிடித்து வீட்டிற்கு சென்றடைந்தாள். எதுவும் தெரியாதது போல் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். சரியாக 9 மணிக்கு வீட்டிற்கு வந்தான் முருகேசன். என்ன, பாட்டியை பாத்தியா? எங்கே மிச்ச காசு என்றான். பாட்டிக்கு தீனி வாங்கி கொடுத்து விட்டு மிச்சமிருந்த காசையும் அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டேன் என்றாள் அவள். நம்முடைய பாட்டிக்கு தானே கொடுத்தாள் என்று ஒன்றும் பேசவில்லை முருகேசன். சாப்பிட்டு முடித்த அவனுக்கு பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தாள். என்னவென்று தெரியாமல் அவனும் வாங்கி குடித்து விட்டான். அவன் தூங்கும் வரை காத்திருந்தாள் கண்மணி. முருகேசனும் நன்கு அசந்து தூங்கிவிட்டான். அந்த சமயம் சத்தமில்லாமல் பீரோல் சாவியை கண்டுபிடித்து அவளுடைய நகை மற்றும் இடத்தின் பத்திரத்தை எடுத்து ஒளித்து வைத்து கொண்டாள். அவன் எப்போதாவது தான் பீரோலை திறப்பான் என்பதால் முருகேசனுக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. அவன் வேலைக்கு சென்றவுடன் தன் அம்மா அப்பாவை வரவழைத்து நடந்த அனைத்தையும் கூறி, இந்த நகை மற்றும் பத்திரத்தை எடுத்து செல்லுங்கள், இன்னும் 2-3 நாட்களில் நான் வந்து விடுவேன் என்றாள் கண்மணி. நம் பிள்ளைக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று கண்மணியினுடைய அம்மாவும் அப்பாவும் அழுது கொண்டே அவள் கொடுத்த அனைத்தையும் வாங்கி கொண்டு சென்றனர். அன்று இரவு வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த முருகேசனுக்கு இடியாப்பம் செய்து வைத்திருந்தாள் கண்மணி. அதை பார்த்த அவன், ஏண்டி, சண்டை போடணுன்னு தானே இதை செஞ்ச என்றான்.
அவளும் பயமில்லாமல் ஆமாம் என்றாள். வந்ததே கோபம் அவனுக்கு. அவளை அறைவதற்காக கையோங்கும் சமயத்தில் நன்கு அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த தோசை கரண்டியை அவன் கையில் வைத்தாள். அம்மா என்று அலறினான் முருகேசன். இந்த கைதானே அன்று என்னை அடித்தது என்று மீண்டும் மீண்டும் இரு கைகளிலும் சூடு வைத்தாள். கண்மணியை எதிர்த்து முருகேசனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏண்டா, ஏமாற்றுவதற்கு உனக்கு நான் தான் கிடைச்சேனா என்று தனது செல்போனில் எடுத்த புகைப்படத்தை காட்டினாள் கண்மணி. இதை பார்த்த முருகேசன் இவளுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று புரிந்து கொண்டான். சரியான நேரத்தில் போலீஸும் வந்தது. பாதுகாப்பிற்காக கண்மணி முருகேசன் வருவதற்கு முன்பாகவே போலீஸுக்கு தகவல் தெரிவித்திருந்தாள். அவர்களும் கண்மணி பேசுவதை கவனித்து கொண்டு நின்றனர். எப்படி எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வரதட்சணை கொடுப்பாங்க, நீ அதை ஜாலியாக இன்னொருத்திக்கு கொடுப்பியா என்று பலாரென முருகேசன் கன்னத்தில் அறைந்தாள். அவன் கட்டிய தாலியை கலட்டி அவன் கையில் கொடுத்த அவள், இன்னும் 1 மாதத்துக்குள்ளே விவாகரத்து நோட்டீஸ் வரும், ஒழுங்காக விவாகரத்து கொடுத்தா விட்டுடுவேன், அது இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன், பழி வாங்குவேன் அப்படின்னு ஏதாவது பண்ண, வரதட்சணை கொடுமை, அடித்து துன்புறுத்தின கேஸு, அது இதுன்னு சொல்லி உங்கள் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் என்று மிரட்டினாள் கண்மணி. அதன்படி 1 வருடத்திலேயே இருவருக்கும் விவாகரத்து வழங்கப்பட்டது. இதையெல்லாம் முருகேசன் தன் காதலியிடம் தெரிவித்தான். உன்னிடம் ஒன்றுமே இல்லை, உன்னை நம்பி எப்படி வருவது, இதை இத்தோடு முடித்து கொள்ளலாம் என்று காலை வாரிவிட்டாள் கள்ளக்காதலி. அப்போதுதான் கண்மணியினுடைய அன்பு முருகேசனுக்கு புரிந்தது. நம்மை எவ்வளவு நேசித்திருந்தால் நாம் செய்த அனைத்தையும் தாங்கிக் கொண்டு இருந்திருப்பாள் என அன்றுதான் உணர்ந்தான். என்ன செய்வது, யாருக்குமே ஒரு பொருள் கையில் இருக்கும்போது அதன் அருமை தெரியாது, கையை விட்டு போன பிறகுதான் புரியும். ஓஹோ, நீங்கள் கண்மணி என்ன ஆனால் என்றுதானே யோசிக்கிறீர்கள்? எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. முருகேசனை விவாகரத்து செய்த பின்னர் 2 வருடம் கழித்து தனக்கான ஆணை தேடி கண்டுபிடித்து திருமணம் செய்து மட்டற்ற மகிழ்ச்சியுடன் குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக இருக்கிறாள் கண்மணி. நாம் செல்லும் பாதை தவறாக இருந்தால் அதை சகித்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. பாதியில் இறங்கி சரியான பாதையை கண்டுபிடித்து கூட செல்லலாம். அனுபவம் மிகச்சிறந்த பாடம். நன்றி.